ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 66வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாள் நவராத்திரி கோலு இருந்து எல்லாருக்கும் எல்லார் இல்லங்களிலும் நல்ல அருளை வாரி வழங்கியிருக்கிறாள். அவளுடைய இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை தாழ்த்தி அம்பாளை எப்படி அழகா சொல்றார் அப்படின்னு பாருங்க. போன பாடல் என்ன பார்த்தோம்? வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னு சொன்னவர். வள்ளி மிக உயர்ந்த, அந்த உயர்ந்தவர்களோட ஒரு பெருமையை எடுத்து சொல்லணும்னா அதுவும் யாரால முடியுமானா அந்த அவர்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கணும், ஆற்றல். அது இருந்தால்தான் அவர்களுடைய பெருமையை அவர்களால் எடுத்து உரைக்க முடியும். அப்போ அபிராமி பட்டருக்கு அம்பாளுடைய பெருமையை இப்படி எடுத்து சொல்லணும்னா அப்படி அவளுடைய வல்லபத்தை கூறும் அளவுக்கு இவருக்கு வல்லபம் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு அதுலேருந்து தெரியறது இல்லையா? இவருக்கு ஒரு வல்லபம் இருந்ததுனால தான் அவளுடைய வல்லபத்தை அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு. இந்த பாடல்ல என்ன சொல்றார்? இதற்கு ஒரு சின்ன இதை சொல்லலாம். வல்லபம்னா ராமன் எத்தனை இது இருந்தாலும் கூட ஆஞ்சநேயன் தான் அவருக்கு சிறந்த நேயமாக இருக்கக்கூடியவர் இல்லையா? ஆஞ்சநேயன் அவரால் மிகவும் நல்ல ஒரு இதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்ந்த நேயன் ஆஞ்சநேயனாக இருக்கின்றார். அதனால எத்தனை வானரங்கள் இருந்தால் கூட ஆஞ்சநேயரை அவர் அதைத்தான் தேர்ந்தெடுத்தார், தனக்குரிய மிக சிறந்த இது. அது பார்த்தா தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதுக்கு. அது மாதிரி வல்லபம் இவருக்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்ற இந்த பாடல்ல, நான் என்னமோ சொல்றேம்மா உன்னை பத்தி, என்ன உளறேன் வச்சுக்கோங்க, அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாம நீ நல்லதா எடுத்துக்கணும் அப்படின்பறியாம நம்ம ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாள் சௌந்தரிய லஹரியில சொல்லியிருப்பார். நான் ஏதோ சொன்னேம்மா சௌந்தரிய லஹரின்னு நினைச்சிட்டு இருக்காதே, நீ கொடுத்த இது என் நாக்குலேருந்து நீ என்ன சொல்ல வச்ச, இதுல நான் ஒண்ணுமே செய்யல. சூரியனுக்கே அந்த இதை எடுத்து அந்த கிரணங்கள் எடுத்து ஆரத்தி காட்டுற மாதிரி, கடல் நீரையே எடுத்து அர்க்கியம் கொடுக்குற மாதிரி, சந்திரனோட ஒளி எடுத்து குளிர்ச்சி அது மாதிரி சொல்கிறேன். நான் உன்னோட வல்லபத்தை நீ தந்ததை வச்சு நான் உன்னை சொல்கிறேங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் ரொம்ப அடக்கத்தோடு தன்னை சொல்லிப்பா. இவர் அபிராமி பற்றும் அதுதான் சொல்கிறார். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்ற. நான் ஏதோ உளறி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலே பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஜபோ ஜல்பக சில்பம் சகலம் அபிமுத்ரா விரசனம். நான் என்ன செய்தாலும் அது உனக்குரிய செயலாக நீ ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி தான். கற்றது உன் புகழ் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே நான் உனக்காக தான், எது செய்தாலும் அது உனக்காக. இவரும் என்ன சொல்ற, நான் எது செய்தால் சொன்னாலும் அது அவமானம் சொன்னாலும் கூட நீ அதை சோஸ்திரமா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். இவருக்கு இவ்வளவு வல்லபம் இருந்தே இவர் இப்படி சொல்றார், வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் அப்படிங்கிறார். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு அடக்கமாக சொல்லிக்கிறார். இந்த இதுக்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய படிச்சுட்டோம்னு சில பேருக்கு கர்வம், வித்யா கர்வம் தலைக்கு வந்துடும். அந்த வித்யா கர்வம் அது புகழுக்கு அடிமையாக்கி எல்லாம் நம்மளே நிலை மறக்க செய்துவிடும். இவர் அப்படி இல்லை. என்னது நினைக்கிற, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தியே இன்னும் ஓதுகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பாளுடைய ஆற்றலை நான் எப்படி முழுவதுமாக அறிந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஆனால் தான் வல்லபம் ஒன்றும் அறியேன் சிறியேன்னு சொல்லிக்கிறார். அடக்கம் இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் நற்குணங்கள் இருந்து
அடக்கம் இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். மற்றதெல்லாம் நிறைய இருக்கு, நான் அப்படின்னா இப்படின்னா அடக்கம் இல்லாமல் சொல்லிட்டு இருந்தா அது மாதிரி எல்லா நற்குணங்களுக்கும் அடிப்படை அடக்கம். இல்லாட்டக்க உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிற மாதிரி தான். ஏன்னா அடக்கத்திற்கே ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். அடக்கம் அமருள் உய்விக்கும் அடங்காமை ஆறினுள் உய்த்து விடும்னு சொன்னார் இல்லையா? எதுவுமே பணிவு இருந்தால்தான் அதில் தனிஞ்ச இடத்துல தண்ணி நிற்கும் அப்படிம்பா அந்த காலத்தில் ஒரு பழமொழி. எதுனாலும் தனிஞ்சு போயிடணும், நான் தான் அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு போகக்கூடாது. இவர் கூட என்ன சொன்னார், தலை சிரம் குவிவார் அப்படின்னு ஓங்குவிக்கும். அப்படி சிரத்தை குவிச்சு அடையாளத்தை மறைச்சிட்டோம்னா ஓங்குவிப்பார்னு சொன்னார் மணிவாசக பெருமான் நம்ம சிவபுராணத்தில். அது மாதிரி அடக்கம் வேணும். இப்படியே தலையை நிமித்திட்டு நெஞ்சு நிமித்திட்டு போகிறதுல இல்லை. அடக்கம் இருந்தால் எந்த இடத்தையும் இதாகும். பணிவு அது இழிவை கொடுக்கவே கொடுக்காது. பணிவதனால் இழிவு என்பதே வராது. அது நமக்கு பெருமையைத்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தராசத்தட்டு தாழ்ந்தால்தான் அதுக்கு பெருமை இல்லையா? எல்லாம் நிறைய குடமாக இருந்தால் அதுக்கு நிமிர முடியாது, தாழ்வாக தான் இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே நிமிந்துடும். ஒன்றும் இல்லாத வெத்து விட்டுன்னா அப்படியே நிமிந்திருக்கும். அதைத்தான் ராமரை சொல்லும்போது கம்பர் வளைந்தடிய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோ நினைந்ததெல்லாம் நினைத்து அந்த நெடும் சிலையை நோக்கினான் அப்படின்னு அடக்கம், அவருடைய அடக்கத்தை சொல்ற. ஆஞ்சநேயர் மாதிரி பணிவு. வணங்கிய வேணியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுவல்தாராயினன் அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவோடு வளர்ச்சி. அந்த அறிவு வளர்ச்சியை காட்டுவதுதான் அடக்கம். அதனால தான் அடக்கம் அப்படிங்கும் போதே அது இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இப்படிப்பட்ட அடக்கத்தின் உருவமாக அபிராமி பற்று இருக்கின்றது. அதனால தான் அவர் என்ன சொல்றார், நீ நிறைய வல்லபம்லாம் இருக்கு அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் தெரியறது. ஆனாலும் இவர் என்ன சொல்றார், வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு அவருடைய வல்லபம் தெரிஞ்சதுனால தானே சொன்னார். அப்போ வல்லபம் அப்படின்னா நமக்கு படிக்கிறவனுக்கு எத்தனை படித்தாலும் அந்த அறிவு பசி தாகங்கிறது அடங்காது, படிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தனை பற்றி நம்மளுக்கு உண்மையிலே நல்லது இதுன்னா அவரை புகழ நினைக்கும் போது வார்த்தைகள் வராது. ஆனாலும் அந்த புகழ்ச்சி நம்ம சரியாக சொல்லலையோ, இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இதில் குகன் பரதனை பார்க்கும்போது ஏதோ போருக்கு தான் வரான்னு நினச்சிடுறார். அப்புறம் பார்த்தோன்னே அவனுக்கு சந்தேகம் தீர்ந்து, அப்படி பரதா நீ ராமனை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறாய்ன்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 ராமர்களும் உனக்கு சமானமாக மாட்டார்கள்னு சொன்னார். 1000 ராமர் நீ கேள் ஆவரோ தெரியணம்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த கம்பர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பார். அப்போ எப்பேற்பட்ட இதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கும்போது தான் என்ன சொல்றாரு அபிராமிப்பட்டர் அம்பாளை புகழ்ந்து பாடும்போது அது திருப்தி இல்லை அவருக்கு. அதனால தான் வல்லபம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா உன்னுடைய வல்லபங்கள் எல்லாம் தெரிந்திருந்தா கூட எனக்கு அதுல ஒன்று மட்டும் கொஞ்சம் அறிந்து கொள்ளவே முடியவில்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னா நீ எல்லாவற்றிலையும் உன்னுடைய ஆற்றல் இருக்கு. கடல்னாலும் சரி, மலை காற்று கடல் பூமியில பார்க்குறேன். ஆனால் உங்கள்கிட்டக்கையே அன்பை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், உன்னையே எண்ணி உருபவர்களுக்கு நீ உன் பேரருள் மழையை எப்பொழுது பொழிவாய் என்பது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அபிராமி பதிகத்தில் நம்ம அனுபவித்தோம். ஆனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாதோர் ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றது என்று காண் அப்படின்னு கேட்கிறார். என்ன நீ எப்படி பண்ண போற? ஏன்னா எத்தனை இதில் சொன்னார், தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ, உன்னுடைய கருணையிலேனா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் கூட இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே அப்படின்னு சொல்றார். அதனால உன்னுடைய வல்லபங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்படி இருந்தாலும் அறிந்திருந்தாலும் உன் அருளுக்கு என்னை நீ ஆட்படுத்து, அது அது மட்டும் எனக்கு அறிய முடியவில்லையே அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்லலாம். வல்லபம் ஒன்றறியேன்னு சொல்லலாம். சிறிய சொல்ற நான் ரொம்ப சிறியவன், நான் ரொம்ப இதாக இருக்கிறவாள்லாம் சொல்லிப்பா. நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதையெல்லாம்
பணியுமாம் என்றும் பெருமை சிறுமைதான் அணியுமாம் தன்னை வியந்துன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி தற்புகழ்ச்சி நான் என்னால் நான் தான் அப்படின்னு சொன்னால் எல்லா இதுவுமே அது எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லா செல்வங்களையும் இல்லாமல் செய்துவிடும் இந்த தற்புகழ்ச்சி. தன்னை வேப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால் தன்னை வேவாமை அன்றே வியப்பாவது இன்பம் நயவாமை அன்றே நலம்னு நீதிநெறி விளக்கத்தை சொல்கிற மாதிரி மணிவாசகர் தன்னை நாய்க்கு தவிசிட்டு அப்படிம்பர். அப்பர் சுவாமி என்ன சொல்வார்? குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன்னு சொல்லுவார். இவர்களெல்லாம் எப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள். அதனால தான் அம்பாள் சன்னதியில் நம்ம எல்லாருமே அவளுக்கு முன்னால் ரொம்ப சிறியவர்கள் தான். அதனால தான் அவர் சொல்கிறார் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய ஆற்றல் எல்லையற்றது, அது எல்லாவற்றையும் கடந்தது, ஈடு இணை இல்லாதது. அப்படியே அவர் வாலறிவன் நற்றாள் தொழார் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். அது மாதிரி வாலறிவன் பேர் அறிவாளன் ஞான வடிவன் அருள் நிறைந்தவன். நாம் இதுக்கு எல்லாம் நேர்மாறு அவ்வளவு இல்லையா? அப்போது மனிதன் எப்படி பகவான் கிட்டக்கேந்து எல்லாவற்றிலையும் தாழ்ந்தவர். அதனால பகவானோட சன்னதியில் எல்லாருமே அடியவர்கள் சிறியவர்கள் தான். அதனால தான் அவர் தன்னை சிறியவன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த சிறியவனுக்காண்டி அமாவாசையில் தாடங்கத்தை கழட்டி போட்டு நிலவே வரவழைச்சார். அப்போ அவர் எப்போ ஏற்பட்ட பெருமை உடையவர் இல்லையா? அதுதான் பிரகலாதனுக்காண்டி தூணுக்குள்ளேயே வந்தார் பெருமாள். ஹிரண்யகசிபு கேட்டான்னா இங்கே இருப்பார்னு சொன்னோன்னே தூணுக்குள்ளே வந்துட்டார். அப்போது அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி பக்திக்கு அம்பாள் கட்டுப்பட்டவள். ஆனாலும் இவர் தன்னை சிறியன்னு சொல்லிக்கிறார். அடுத்தது என்ன சொல்ற? நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலே உன்னுடைய திருவடிகள் மட்டும்தான் எனக்கு துணையமா, வேறு எந்த பற்றுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. இன்னும் தன்னை சிறியவர்னு சொல்லும்போது இவர் எப்படிப்பட்ட செயற்கரிய செயல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் இல்லையா? அப்போ இறைவனுடைய பேரருளுக்கு ஆட்பட்டவர்கள் பெரியவர்கள். இதை கோபாலகிருஷ்ண பாரதி அதில் நந்தனார் சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம்னு தெரியும். பாருக்குள் வீடுகள் ஆடுகள் மாடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவன் இல்லையா? ஆவானோ யாருக்கு பொன்னம்பலவன் கிருபை இருக்கிறதோ அவனே பெரியவன் ஆவான். பணம் காசு எல்லாம் இருந்துட்டா அவன் பெரியவன் ஆயிடுவானா? இறைவனுடைய அருள் இருந்தால் அவர்தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார். அப்போ உலக பற்றுகள் நம்ம அதை விடுறதா இல்லை. அது நம்மளை விட்டு நீங்க போனாலும் அதுதான் வெள்ளரிப்பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. அது கொடியிலேருந்து தன்னால் விலகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அதைத்தான் சொல்றது இல்லையா? நம்ம திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முஷேயமாமிருதாத். அப்போ எதை சொல்றது? பற்று, எல்லா பற்றையும் விடணும். பற்றுக்கள் இல்லாமல் இருந்து உன்னுடைய மலரடி செம்பல்லவம் மட்டும்தான் எனக்கு பற்றுங்கிறார். அது உண்மை. நாம இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஆசை வச்சுட்டோ, அது மேல பற்று வச்சுட்டோ. அப்படி அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு? உலக பற்றுகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னுடைய மலரினும் மெல்லிய சிவந்த திருவடி மலர்களை நான் பற்றி கொண்டேன் பற்றாக. பற்றுக பற்றற்றான் தாளினை, அப்பற்றினை விடுறதற்கு அவனுடைய தாளை பற்றணும் சொல்ற மாதிரி அபிராமி பட்டர் தன்னை சிறியவன் சொல்றார். உன்னுடைய திருவடிகள் மட்டும்தான் சரணம்னு சொல்றார். எல்லாவற்றிலும் சிறியவன் சிறியவன் அப்படின்னு சொல்லும் போது மகான்கள் எல்லாருமே தன்னை தாழ்த்தி ரொம்ப சிறியவன் சொல்லிப்பா. இப்போ இறைவன் அடி பற்றின அனைவருமே இறைவன் முடியில் இருக்கும்போது மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன்னு தன்னை எப்படி சொல்லிக்கிறார்? அந்த பற்று ஒன்றுதான் வேணும். அபிராமி பட்டர் அந்த பற்றையே நினைக்கும் போது அவர் சிறியவர்னு தன்னை சொல்லிக்கிறார் பாருங்க. அதனால தான், ஏன்னா உலகம் யாரு? அம்பாளுடைய சிவந்த அந்த பல்லவம், அப்படியே சிவந்த தளிர்கள் போன்ற பாதங்கள். புவி ஏழையும் பூத்தவளவள் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவள். அப்போ அந்த மலர், அவளுடைய திருவடி மலர்களை அடையணும்னா
இந்த மாய பற்றுகளை நாம் அறவே விடணும். அருணகிரியார் இந்த கந்தர் அனுபூதியில எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிற எத்தனை பாடல்கள்ல விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிக்கான மலர்கடல் என்று அருள்வாய் அப்படின்னு உருகி சொல்லுவார் அருணகிரியார். நாளைக்கு நீ என்ன கொடுக்க போற, எப்பொழுது எனக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன நீ ஆட்கொள்ள போற அப்படின்ட்டு வளைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்ட அழிய தகுமோ தகுமோ அப்படின்ப அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிரமம் கெட மெய்ப்பொருள் பேசியவா இன்னும் என்ன அழகா மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டூசல் படும் பரிசொட்டொழிவேன் அப்படின்னு சொல்வார். மெய்யே என வெல்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ சிந்தா குல இல்லொடு செல்வமெனும் விண்டாடவி என்று விடப்பெறுவேன் மாவே ஜனனம் கெட மாயை விடாம் வேடனை என்று முடிந்திடமோன ரொம்ப அழகா. என்ன அருணகிரியாரோட இதை படித்தவாளுக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட இதாக இருந்தவர், அவர் எப்படி முருகப்பெருமான் ஆட்கொண்டார்ன்ட்டு. இவர் மாணிக்க வாசகர் வாழா பத்துனே ஒரு இது திருவாசகத்தில் கொண்டு வந்துட்டார். ஒரு 10 பாட்டுல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படின்னு சொல்றார். நம்ம பற்றின பற்றுக்கள் நம்மளுக்கு 1 2 அந்த உலகத்துல எல்லாம் நம்மளை மயக்கி அதுல ஆசை கொள்ள பற்று கொள்ள வைக்கிறது. அற்றது பற்றனில் உற்றது வீடு நம்ம ஆழ்வார் சொல்ற மாதிரி. அதனால நம்ம பற்றுக்களை விடாப்படியா பிடிச்சா இறைவனை மட்டும் நம்ம பிடிக்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறோம். நம்மளுடைய மெய் கை வாய் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை என்னெல்லாம் எங்க பஞ்சு இது நம்மளை அலக்கழிக்கிறது, அதோட இஷ்டத்துக்கு அலக்கழிச்சுட்டு எல்லாத்துலேயும் பற்று வைக்க வருது. ஆனால் அந்த இறைவனோட இது சொல்லுவேன் நாராயண பட்டத்திரி என்னை எங்கெல்லாமோ என்னுடைய இதெல்லாம் கொண்டு போகிறது ஏன் உன்னோட திருவடியில் என் மனசை கொண்டு செலுத்துறதுக்கு அது முயல மாட்டேங்கிறதுன்னு சொல்லுவார். அதை மாதிரி இறைவனை பற்றுவதற்கு மட்டும் நம்மளால முடியவில்லை. எத்தனைலாமோ பற்றுக்கள்லாம் பற்றி கொண்டிருக்கோம். அப்போ அந்த பற்று வந்ததுனால் இந்த பற்றெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும். இறைவனை பற்றுவது அந்த பற்று மட்டும்தான் வேணும். அதுதான் நம்மளை இந்த பற்றுக்களில் இருந்து விட்டு அறுத்து அந்த பற்றை இறுக வைக்கும். அதனால தான் அந்த பற்று இருந்தால் இந்த பற்றுக்களை எல்லாம் அது விடுவித்து விடும் அப்படின்னு சொன்ன மாதிரி அது எந்த பற்று வேணுமோ தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்ற விட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்ற மாதிரி எல்லாம் இந்த பந்த பாசங்கள் எல்லாம் ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவில்லை பாரில் என் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தின்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாடுவர் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். அதனால எந்த சுகமும் எதுவுமே நிரந்தர சுகம் இல்லை. இந்த நிரந்தர சுகம்னு நினைச்சோம்னா நமக்கு எப்பேற்பட்ட இது நம்மளுக்கு ஒரு சமயத்தில் எங்கேயாவது அரிச்சதுன்னா நம்ம கையால் சொரிஞ்சுப்போம், ஆஹா என்ன சுகம்பா இதெல்லாம் ஒரு சுகமா. அப்போது புண்ணியனை சொரிந்து விடுவது தற்காலிக சுகம். ஆனால் அது என்ன பண்ணோம், ஓவராக சொரிஞ்சால் அது எரிச்சலை கொடுத்துரும் இல்லையா. எப்படி அது கொஞ்சம் சொரிஞ்சா பரவாயில்ல, அதே சொரிஞ்சிட்டே இருந்த சுகமாக இருக்குன்னா அது எரிச்சல் ஜாஸ்தியாகி நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துடும். அதனால தான் எப்படின்னா திருவடி மலரில் அப்படி வண்டு என்ன செய்யும், தேன் இருக்குன்னு செஞ்சாச்சுன்னா ஒரு மலரை சுற்றி 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 வண்டு அதுலேருந்து தேனை உரியும். அத மாதிரி தேனெடுக்கும் வண்டு மாதிரி உன் திருவடி மலரிலே விட்டு பிரியாமல் இருக்க வர வேண்டும் அப்படின்னு பிரகலாதர் பகவான் கேட்டோடனே என்ன வரம் வேணும்னு கேட்டபோது சொன்னார், எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். பிரகலாத ஸ்துதி பாகவதத்தில் நைதத் மனஸ்தவ கதாசு வைகுண்டநாத சம்பிரியதே துரித துஷ்டம் அசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷ சோக பய ஏஷனா ஆர்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விஸ்ருஜாமி தீனக அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி உன்னுடைய அந்த வண்டு தேன் எடுக்கிற வண்டு போல உன்னுடைய திருவடி மலரை அப்படியே அதை சுற்றி சுற்றி அதையே பற்றிக்கணும் அப்படிங்கிறார். அதனால மற்ற பற்றனுக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பகவான்கிட்ட சொல்ற மாதிரி பற்றுகள் அவருக்கு சின்ன வயசுலேயே அந்த இளம் வயதிலேயே அந்த பற்றுகள் எல்லாம் தன்னை பற்றி கொண்டிருக்கும் அந்த வயதிலேயே அவர் சொன்னார், மற்ற பற்றனுக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு. அப்போ எப்போ ஏற்பட்ட வைராக்கியம் இருக்கணும் அவருக்கு மனசுல இல்லையா. அப்போ அபிராமி பட்டரும் அல்லரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன்னு அவர் சொல்றார். அதனால
பசும் பொற்பொருப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் அப்படின்னு எல்லாத்துலேயும் அழகாக கொண்டு வந்துருவார். பகவானோட பரமேஸ்வரனோட அம்பாளை சேர்த்து தான் எப்பவுமே. அப்படி ஏன்னா அவள் மென்மையானவள், வன்மை மிகுந்த வல்லபரோடு பகவான் வல்லபம் மிகுந்தவர்னு சொல்கிறாவரை. அவரோடு இருக்கும்போது அவளுக்கு அது ஒரு தனி வல்லபம், பேர் அழகாது. அப்போது இது ரெண்டு சொல்லுவா இல்லையா, ஆப்போசிட். இது ஈச் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்பா. அதை மாதிரி வன்மையும் மென்மையும் கூடுவது தான் உண்மையான ஆனந்தம். ரயில் தண்டவாளம் அசையாமல் போட்டிருப்பா, அது மேலே ரயில் எப்படி போகும்? அசைஞ்சு அசைஞ்சு போகிறது. அதனால நம்ம அதில் சுகமாக பிரயாணம் பண்ண முடியாது. அப்போ தண்டவாளம் அசைஞ்சு ரயில் அசைஞ்சால் என்னாகும்? நமக்கு வெறும் கஷ்டம்தான் இல்லையா? அதே மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். காஃபி நல்ல பால் சுத்த வெள்ளை, டிகாஷன் நல்ல கருப்பு, ரெண்டும் கலந்தா ஆஹா அந்த காஃபி எல்லாரும் சொல்வா. காலம்பரை எழுந்து அப்படியே இந்த பாலை காய்ச்சி ஒரு டிகாஷன் போட்டு ஒரு காஃபி குடித்தா என்ன சுகம் அப்படின்பா. அப்போது அது ஒரு சுவை. அப்போ ரெண்டும் வெள்ளையாவோ இல்லை ரெண்டு கருப்பாவோ இருந்தால் இந்த சுவை தருமா? அதனால தான் ஆப்போசிட்டில் இருக்கணுங்கிற கார்மேனி செங்கண் ஆண்டாள் பாடியிருப்பா திருப்பாவையில், கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் அம்பாள் மென்மையானவள். அதனால் அம்பாளோட நடை அப்படியே ஹம்ச நடையில் அன்னம் கூட அவளை பார்த்து நடை கத்துன்றதுன்னு சொல்கிற மாதிரி. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்ற. நீ எப்படி வன்மை பொருந்திய இறைவரோடு மென்மையான நீ போய் சேர்ந்திருக்க? ஏன்னா இயல்பு, ஒவ்வொருத்தரோட இயல்பு அது இல்லாட்டா கூட நம்மளுக்கு காரியானவன்னா புகழ்ந்து சொல்லுவோம் இல்லையா? பகவான் வலிமையானவர், அம்பாள் மென்மையானவள். ஆனால் உண்மையாக இருப்பவைகளை புகழ்ந்துதான்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றார்? நீ மென்மையானவள், ஆனால் இவளுக்கு இல்லாத சக்தியா? ஆனாலும் அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய இதுக்காண்டி நீ மென்மையானவள்னு சொல்லி தன்னை வினையேன் அப்படின்னு சொல்றார். நான் எத்தனை வினைகள் என்ன தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ வினை வலி, வினைகள்னால நான் கஷ்டப்படுறேன். அந்த வினைகள்னால படக்கூடிய கஷ்டம் உள்ளவனான என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னு அம்பாளை சொல்ற புகழ்ந்து. என்ன இப்போ திருடின பணம் இருக்கு சொல்லுவா. ஒரு சோபனத்தில் நீங்கள் படிச்சேன்னா ஒரு கள்ளன் காஞ்சிபுரத்தில் ஒருத்த பணத்தை கொண்டு காட்டில் பதிச்சோன்னா அவள் திருடன், கள்ளனுக்குள் கள்ளன் வேடன் ஒருத்தன் அதை கண்டு வனம் போனானே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்த வந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான். வாங்கி பணத்தை பெண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கி என்ன சொல்கிறாளா, வால்மீகர் சாபத்தினால கள்ளர் நம்ம குலத்துக்கெல்லாம் அந்த இது சித்திக்காது, அதனால் நிறைய நன்மையாக தானம்லாம் செய்வோங்கிற. தானம்லாம் செய்தால் கூட அவர்களுக்கு முடிவு காலத்தில் நாரதர் என்ன சொல்கிறார்? இவர்கள் திருடின பணம், அதனால் இது இவாளுக்கு இதெல்லாம் கிடையாது. அந்த விஷ்ணு சிவதூதர்கள்லாம் வந்தோன்னு சொல்லுவாள், நீங்கள்லாம் போங்கோ, இவருக்கு காற்று ரூபம் 4 இவருக்கு காற்று ரூபம், திருடின பணத்திற்கு உடையவருக்கு தர்மம்னு சொல்லுவாள். அத மாதிரி தர்மம் செய்வது சிறப்பினை தந்தா கூட திருடன் செய்கின்ற தர்மம் சிறப்புடையது இல்லை. அதனால தான் வினையே நான் உன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஏதோ என்னோட ஆசை, அதனால ஒரு மாலை மாதிரி அபிராமி இருந்தாது. ஏன் நான் சொல்லிட்டேம்மா, ஆனால் நீ நான் அதை உன்னை குற்றம் பாராமல் அதில் என்னவோ நிறைய சொல்லியிருப்பேன், எதுவும் உணரி இருக்கலாம். உன்னுடைய திருநாமங்களான மலர்களாக நீ நினைத்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதை சொல்கிறேனோ அப்படின்னு நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்லுவார். ஈனச்சொல்லாயினும் ஆக எரி திரை வையம் முற்றும் ஏனத்து உருவாய் இடந்த பிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லா எவர்க்கும் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்டதுவே அப்படின்னு சொல்றார். ஏதுவோ என்னுடைய நாவிலேருந்து சில சொற்கள் வருது, அது பழிக்கும்படியாக இருந்தாலும் அது எல்லாம் உன்னை பற்றியதுதப்பா அப்படின்னு சொல்றார் அவர். அதனால நீ பூதேவியை காத்தவன், எத்தனை வராக அவதாரம்லாம் எடுத்த, நீ என்னாலும் சரி கீழான சொற்கள் நான் சொல்லியிருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இப்ப அதே மாதிரி தான், இதே மாதிரி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இவர் இப்போ சொல்றார். என்ன சொல்றார்? நான் ரொம்ப வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நீ திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்துன்னு சொன்னார் இல்லையா? முதல்ல நான் எப்படியோ தத்து பித்தின பேசுறது குழந்தை,
அது மழலை சொல்லா இருந்தாலும் தாய்க்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? எதுவோ அது சொல்றதா குழந்தை இதை சொல்றதுன்னு அவளா ஏதோ ஒரு பொருளை சொல்லி சந்தோஷப்படுவா. அத மாதிரி நீயும் நான் ஏதோ சொல்லிட்டேன்ப்பா அம்மா, நீ அதை ஏத்து. உன்னை நான் பிழையா சொல்லியிருந்தாலும் நீ அதை நல்லதாக ஏத்து, நீ எனக்கு அருள் செய்யணும், நீ பிழை காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டோம். ஏன்னா இதற்கு நிறைய இது குருவாயூரப்பன்ல இந்த பூந்தானம் அவர் ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கார், விஸ்வசாசனாவை சொல்லிட்டு இருக்கார். அமரப்பிரபுக்கும் மரப்பிரபுன்னு சொன்னோடனே நாராயண பட்டத்துக்கு இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனாலும் கூட அவர் நான் இப்படி சொல்லிட்டேன் ராத்திரி ஃபுல்லாக இது போடும்போது பகவான் கனவுல நீ மரப்பிரபுனே சொல்லோ, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் அது மாதிரி நாராயண பட்டத்துக்கிட்ட போய் நீ அந்த மாதிரிலாம் அவனை சொல்றது தப்பு, நீ ஏன் அந்த பக்தனை அப்படி சொன்னேன்ட்டு கோச்சு பாருன்னு ஒரு இது சொல்லுவா. அதனால பகவான் நம்ம என்ன சொன்னாலும் கூட அதை அழகா ஏற்றுப்பார். மரா சொன்னது ராமா ராமான்னு ஆச்சு, வாசி வாசினா சிவா சிவான்னு சொல்ற மாதிரி. அப்போ அந்த உபதேச மந்திரம் வால்மீகி பகவான் எப்பேற்பட்ட மரான்னு சொல்லி அந்த வேடனானவர் வால்மீகி முனிவராக மாற்றியது அந்த நாமம், அந்த மந்திரமான நாமம். அதுபோல கம்பர் கூட என்ன சொல்லுவார், நான் ராமாயணம் பாட வந்தது பார்க்கடலை பூனை நக்கி வற்றச் செய்ய நினைத்தது போல்தான் நான் ராமாயணம் பாட்டுவது. நீ எப்பேற்பட்ட அழகான பெரிய காவியத்தை கொடுத்துருக்கார். ஆனால் அவரும் சொல்றார், அதனால தான் எப்பேற்பட்ட சிறந்த அறிவாளிகளாக இருந்தால் கூட அவர்கள் ரொம்ப தன்னை இது பண்ணி சொல்லிப்பா. கச்சியப்ப சிவாச்சாரியர் கூட நான் எப்படி எழுத படிக்க தெரிந்த சிறுவன் முதல்ல எழுதும் போது எப்படி எழுதுவானோ அதை மாதிரி நான் எழுதினது தான் இந்த கந்த புராணம் நான் ஏற்றியதுன்னு சொல்லுவேன். நான் எப்பேற்பட்ட கந்த புராணத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? அதனால தான் ஆண்டாள் கூட ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிம்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார், மாணிக்க வாசகர் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இப்படி அவர்கள் அறிவில் சிறந்த அந்த அடியார்கள் எல்லாருமே இறைவனோட நாமத்தை பெருமை கூறினால் கூட அவர்களெல்லாம் தன்னை ரொம்ப இதாக சொல்லியிருக்கப்பா. அது மாதிரி அபிராமி பட்டரும் நான் வினையேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால நான் சொன்ன இந்த இது அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே அவர் எப்பேற்பட்ட பெருமை உடையவராக இருக்கின்றார். அவருடைய இது அடக்கத்தோட இது எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது. அதனால் என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்துன்னு 26வது அபிராமி அதில் நம்ம அனுபவித்தோம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய இது இருக்குது, வைரம் மோதிரம் ஒரு இடத்துல வேண்டாத இடத்துல விழுந்துருச்சுன்னு வச்சுருக்கோம், சாக்கடைக்குள்ளே விழுந்தா உடனே அது தொழாவி எடுத்து கையில் அலம்பி எடுத்து போட்டுடுவோம். வேறு ஏதாவது விழுதுன்னா சாப்பிட்ற சாமான் விழுதுன்னா எடுத்து சாப்பிடுவோமா, தள்ளிட்டு போயிடுவோம். அப்போது என்ன விலை உயர்ந்த வஸ்து அது. இப்போ விரைவில் எல்லாராலும் வாங்க முடியாத அந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், நான் தன்னை இழிந்த வஸ்துவாக சொன்னாலும் அவரால் கிடைக்கப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி எப்பேற்பட்ட பொக்கிஷம், விலை மதிப்பில்லாதது இது. அதனால தான் அம்பாளோட பெருமையை இது மூலமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கின்றோம் இல்லையா? இறைவனை நம்மளுக்கு எடுத்து காட்டுவதே அவருடைய நாமம். கலியுகத்தில் பகவான் நாமம் தான், பகவத் ஸ்மரணை, நாமஸ்மரணை தான். அப்போது எப்படின்னா அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன்னு ரங்கநாதன் டக்க பெரியாழ்வார் சொன்ன மாதிரி நாமளும் இப்போ சொல்லி பழகிடணும். அம்பாளோட நாமங்கள் எல்லாம் சொல்லி அந்த இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக ஏறினா தானே மேலே ஏற முடியும், ஒரே தெரியாக மேல் படிக்க போக முடியாது. அதனால தான் அந்த நாமம் சொல்லி பூஜை, அலங்காரம், அபிஷேகம், அர்ச்சனை இதெல்லாம் உடல் சுத்தியோடு தான் நம்மளால் பூஜை பண்ண முடியும். ஆனால் எந்த நிலைமையும் நாமம் சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை. அதனால் எப்படினாலும் நாமங்கள் எந்த சமயத்திலையும் சொல்லிவிடலாம். அதனால் நாமம் சொல்வது கலியுகத்தில் நாமஸ்மரணை ரொம்ப சிறந்தது. அதனால தான் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், உன்னுடைய வல்லமை எதுவுமே தெரியாதவனம்மா நான், ஆனாலும் உன்னுடைய பதமலர்கள் அதை தவிர வேறு ஒன்றிலும் பற்றில்லாதவன்மா நான். அப்படிப்பட்ட அடியேனான நான் உன்னை போற்றி புகழ்ந்து ஏதோ சொல்லியிருக்கேன், வினை வயப்பட்டவன் நான், இது ஏதோ நான் சொன்ன ஒரு மாலை, ஆனாலும் நீ அதை கருணை கொண்டு ஏற்று என்னை
அருள் செய்ய வேண்டும் எனக்கு அப்படின்னு. காரணம் என்ன சொல்கிற, மலரோடு மலர் சேர்ந்தாலும் மாலை, மலரோடு இலை சேர்ந்தாலும் மாலை தான். நாருக்கு மனம் இல்லை, ஆனால் என்ன சொல்வா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்வா. அப்போ அந்த நார் இல்லாமல் மலரை தொடுக்க முடியாது. அப்போ மனமற்ற நாரும் நாரும் மலரோடு சேர்ந்து மனம் பெறுவது போல, இலையோடு மலர் சேரினும் மலர் மலர்தான், இலை இலைதான். ஆனால் இலையோடு மலர் சேர்ந்து விட்டால் மாலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால பூமாலை இல்லையா? அதனால நீ அருள் மலர், நான் இருள் இலை அப்படிங்கிற. நீ அருள் மலர், நான் இருள் இலை. என்னையும் நீ உன்னுடன் கூட்டி எனக்கும் ஒரு பெருமை தரணும் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், என் சொல் அவமாயினும் உன்னுடைய தோத்திரமாக அதை ஏற்று நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு. புன்மொழியாயினும் பொன்மொழியாக நீ என்னுடைய பாடல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு வேண்டார். நாமளும் அம்பாளை நமக்கு தெரிந்த இதில் என்ன முடியுமோ அந்த நாமங்களை சொல்லி சோஸ்திரம் பண்ணுவோம். அவள் நிச்சயமாக ஏற்றுப்பாள். அவள் நம்ம குழந்தை, அம்பாள் ஜெகத் ஜனனி, நம்ம எல்லாரும் அவளுக்கு குழந்தை. நிச்சயமாக அவள் நம்மளுக்கு அருள் செய்வாள். நம்ம எழுதும்போது இந்த குழந்தை நம்மளுக்கு ஏதோ சொல்கிறது அப்படின்னு, பவானி துவம் தாசேன்னு சொல்லும்போது, பவானி துவம்னு சொல்லும் போதே அம்பாள் அப்படி இது பண்ணிட்டாளாம். அதே மாதிரி நம்மளை குழந்தையாக வச்சுட்டு அவள் ஏற்றுப்பார். நிறைய நாமங்கள் சொல்லி அவளை நம்ம அதனால் ஒரு மலர் மாலையை நம்ம அவளுக்கு சூடுவோம். அவளுடைய அருள் என்றைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த விஜயதசமி முடிஞ்சு இன்றைக்கு நம்ம இந்த இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து அபிராமிய அந்தாதியும் ஒவ்வொரு பாடலாக, அது ஒரு நாள் இது ஒரு நாளாக அப்படியே அனுபவித்துக்கொள்ளலாம். சுப்பிரமணிய புஜங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த இதில் இன்ட்ரோடக்ஷன். அதுவும் முடிந்த அளவு 2-3 ஸ்லோகங்களாக ஒவ்வொரு நாளும் அது செய்யுள் வடிவு, அதை அனுபவிக்கலாம். பகவான் எல்லாருக்கும் எல்லா விதமான அருளையும் வழங்கட்டும். அவளுடைய பாதங்களை நாம் கெட்டியாக பிடிப்போம். நிச்சயமாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு அவள்கிட்ட வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.